நாம அன்னைக்கு பார்க்க போறது சொடலை மாடனுக்கு மாவு சிக்கிய எந்த இடத்துல வச்சு பலி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தால அது கேரளாவில தான் அந்த பலி கொடுத்தாங்க. அந்த கேரளாவுல எந்த ஊர்ல வச்சு அந்த பழி வாங்கினார் சொடலை மாடன் அப்படிங்கிறதையும், அடுத்தால இப்போ அவரு அங்க எந்த பேர்ல அங்க நிலையம் வாங்கியிருக்காரு, அதாவது சொடலை மாடனா தான் அங்க நிலையம் வாங்கியிருக்காரா இல்ல வேற ஒரு தெய்வமா நிலையம் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தால நம்ம போன வீடியோவிலே பார்த்திருந்தோம் தில்லைவனத்துல சொடலை மாடன் எங்க நிலையம் வாங்கியிருக்காரு, அதே மாதிரி தில்லைவனத்துல சொடலைங்க பேர்ல தான் நிலையம் வாங்கியிருக்காரா இல்ல வேற ஏதோ ஒரு பேர்ல நிலையம் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம மாய் சக்கிய எங்க வச்சு பலி கொடுத்தாங்க, அந்த ஊர் என்ன ஊரு, அந்த இப்போ அங்க என்ன பேர்ல ஒரு நிலையம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். நான் போன வீடியோவை போட்ட தில்லைவனத்துல வளர்ந்த சொடலை மாடனோட கதையை எந்த புக்ல படிச்சனோ அதே புக்ல தான் இந்த மாய் சக்கிய பலி கொடுத்த கதையை நான் பார்த்தேன். அந்த புக்கை எழுதினவரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களுக்கு அந்த புக் எழுதினவரை பத்தி தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்க தில்லைவனத்தில் வளர்ந்த சொடலை மாடனோட கதை அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த புக்கு எழுதினவரும் அந்த புக்கு என்ன புக்கு அப்படிங்கிற முழு தகவல்களும் இருக்கும். அதை பாருங்க. சரி, நாம இப்போ சொடலை மாடனுக்கு மாய் சக்கிய பலி கொடுத்த இடத்த நம்ம பார்க்க போறோம். அது எந்த ஊரு, அதுல எப்படி நிலையம் இருக்காரு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல அந்த மாவிசைக்கு பழி வாங்கின கதையை பார்க்க முன்னால அதுக்கு முன்னால ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ மாதிரி, அந்த எதனால அந்த மாவிசைக்கு பழி வாங்குதாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த கதைக்காக நான் ஏன்னா இப்போ மாவிசைக்குன்னு மொட்டையா சொன்னோம்னா ஒரு சில பேருக்கு அது எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். அதனால நான் முதல்ல இருந்து இந்த கதையை லைட்டா சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்தால அந்த மாவிசைக்கிய பழி கொடுத்த கதையை பத்தினா நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்ப்போம். முதல்ல பகவதி அம்மன் கோயில்ல சொடலை மாடன் காவலுக்கு இருந்தாரு. அங்கேயே அவர் 7 கிடாரம் திறவிங்களை காவல் காத்து இருந்தாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மாக்காளி பெருமலை பெரிய மாந்திரவாதி தன்னோட மகளுக்கு அந்த 7 கிடாரம் திறவைங்களை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்ச அந்த பெருமுளையன் சொடலை மாடன் மயானம் போன நேரமா பார்த்து தன்னோட பூதங்களை வச்சு பகவதி அம்மன் கோயில்ல இருக்க 7 கிடாரம் திறவைங்களை களவன்ட்டு வந்துட்டான். இதை மீட்டெடுக்க சொடலை மாடன் கேரளா வந்தாரு. உடனே பெருமுளையன் இந்த மாதிரி ஒரு தெய்வம் நம்மளோட கட்டுக்குள்ள இருந்தா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சவன் உடனே அந்த சொடலை மாடன்கிட்ட கேட்கா, நீ என்னோட கட்டுக்குள்ள அடைபடணும்னா உனக்கு என்ன செஞ்சா நீ என்னோட கட்டுக்குள்ள அடைபடுன்னு கேட்பாரு. அதுக்கு சொடலை மாடன், எனக்கு நீ மிகப்பெரிய திருவிழா நடத்தி 7 பரன்ல எனக்கு படையல் கொடுத்தா நான் உனக்கு கட்டுப்படுவேங்க மாதிரி சொல்லிடுவாரு. உடனே பெருமுளையனும் அந்த 7 பரன் பள்ளி கொடுக்க ஒத்துக்கிடுவான். ஆனா அந்த 7வது பரனா தன்னோட மகளான மாயிசைக்கிய பள்ளியுடன் சொல்லி சொடலை மாடன் கேட்பாரு. உடனே பெருமுளையன் அதுக்கும் ஒரு கணம் கூட யோசிக்காம நமக்கு இந்த தெய்வம் நம்ம கட்டுக்குள்ள வந்தா போதுன்னு சொல்லி மாயிசைக்கிய பழி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிடும். ஏன்னா மாயிசைக்கு அப்போ நிறமாத கற்பிணி பண்ணா இருப்பாரு. உடனே பெருமுளையன் சொடலை மாடன்ட்ட, சரி என்னோட மகள் கற்பமா இருந்தாலும் நான் உனக்கு அவளை பழியிடுதேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மகள்கிட்ட போய் நம்ம குலதெய்வம் கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை நடக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி அழைப்பாரு. ஆனா மாவிசைக்கு இல்ல நான் வரல, இந்த மாதிரி நிறமாச கற்பனையா இருக்குமோ நான் வெளியே வரல அப்படிம்பாரு. உடனே பெருமுளைன்னு சொல்லுவான், இல்ல அந்த சிறப்பு பூஜை உனக்காண்டிதான் நடக்கு, நீ நல்ல முறையில குழந்தை பெத்தெடுக்கணும் காண்டிதான் உனக்கு அப்படி ஒரு சிறப்பு பூஜை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதனால நீ வந்தாதான் அந்த பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே தந்தையை நம்பி அவன் கெட்டவன் அப்படிங்கறத அவங்களுக்கு புரியாம அறியாம தன்னோட தந்தைங்க பாசத்துல அந்த மாயிசைக்கு அவன் கூப்பிட்ட உடனே போயிருவாரு. உடனே பெருமுளையன் அந்த மாயிசைக்கு எங்க அழைச்சிட்டு போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள புனலூருக்கு பக்கத்துல இருக்க சாலியக்கரை அப்படிங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளை கூட்டு போறான். அப்ப மாயிசை கேட்கா, தன்னோட குலதெய்வம் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள ஏன் கூட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே பெருமுளையன், உனக்கு பூஜை இங்க வச்சுதான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டு வந்து அங்க வச்சு சொடலை மாடனுக்கு மாயிசைக்கிய பழி கொடுத்துருவாரு. உடனே சொடலை மாடன் அங்க பழிகள் வாங்கினாலும் அங்கேயே ஒரு நிலையமும் பெற்றிருப்பாரு. அதுதான் சொடலை மாடன் மாவிசைக்கிய பழி வாங்கி நிலைய வாங்கின இடம். அந்த மாதிரி சொடலை மாடன் மாவிசைக்கிய பழி வாங்கி நிலைய வாங்கின இடம் தான் சாலியக்கரை. இங்க சொடலை மாடன் சின்னதா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் முதல்ல எந்த ஒரு கூரைகளும் இல்லாம எந்த ஒரு சிலைகள் உருவச் சிலைகள் எதுவுமே இல்லாம ஒரு சின்ன கல்லால மட்டும்தான் எடுத்து வச்சு அந்த சொடலை மாடனை வழிபட்டு வந்திருக்காங்க. காலப்போக்குல, அதாவது இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷங்கள் அவன் பல வருடங்கள் கடந்த பிறகு அந்த சின்ன கல்லால இருக்க கோயிலை எடுத்து அந்த ஊர் பகுதியை சேர்ந்த மக்கள் கொஞ்சம் ஓரளவு ஒரு உருவச் சிலையா கொடுத்து அதுக்கு ஒரு மேல்கூரை எல்லாம் போட்டு அந்த மாதிரி சாமியை வழிபடணும் அப்படிங்கிற ஆசையில அது சொடலை மாடன், ஏன்னா கல்லால இருக்கும்போது அது எந்த தெய்வங்கிறது யாருக்குமே முழுமையா தெரியாது. முதல்ல அதை சொடலை மாடனாதான் அங்க அவர் நிலையம் வாங்கியிருந்தாரு. ஆனா காலப்போக்குல மக்களோட வழிபாட்டுல மக்களோட இஷ்ட தெய்வங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் அதுல கலந்து சொடலை மாடன் அங்க எப்படி உருவமா வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா இடதுபுறம் கொண்டைட்டு வலது கையில வீச்சர்வாலும் இடது கையில பொந்தந்தடியும் வச்சு அந்த மாதிரி ஒரு உருவத்துக்கு அவர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உருவத்துக்கு எடுத்தது மட்டும் இல்லாம அந்த தெய்வத்துக்கு கருப்பணசாமி அப்படிங்கிற பெயர் விட்டு அதை வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு
அதுக்கப்புறமா அந்த கோயில்ல சைடு சுத்திச்சவர் எதுவுமே கெட்ட, கோயில்ல சிலைக்கு மட்டும்தான் அவங்க உருவம் கொடுத்தாங்களே தவிர கோயிலுக்கு எந்த ஒரு கோபுரங்களும் எதுவுமே கெட்டல. ஏன்னா மேல் கூரை மட்டும் தகடால போட்டுட்டு மத்தபடி சுத்து சுவர் இதுவே கெட்டாம அந்த தெய்வத்தை ஒரு கூரைக்கு அடியில மட்டும்தான் வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கோயிலுக்கு தினமும் பூஜை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வாரத்துல ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அங்க பூஜை நடக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம ஊர் பகுதிகளில் எப்படி ஒரு ஆவணி மாசமோ தை மாசமோ கோயில் கூட கொடுக்கோமோ அதே மாதிரிதான் அங்க ஆவணி தை மாசங்கள்ல முதல் வெள்ளியோ இல்ல முதல் செவ்வாயோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சிறப்பு பூஜைகளா கொடுக்காங்க. அது திருவிழா மாதிரி கொடுக்காங்களா இல்ல சாதாரண எதுவும் சிறப்பு பூஜையா கொடுக்காங்களா அப்படிங்கிற தகவல் தெளிவா தெரியல. அடுத்தால இந்த கோயிலுக்கு அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு சொடலை மடனா இருந்தா ஆடு கோழி அல்லது பன்னி அந்த மாதிரி ஏதாட்டும் ஒண்ணு பலியிடுவோம். ஆனா அந்த சொடலை மடனுக்கு ஆடுகளோ கோழிகளோ பன்னிகளோ பலியிடல, சேவல் மட்டும்தான் பலியிடுதாங்க. அடுத்தால இந்த சொடலை மடனுக்கு நம்ம ஊர் பகுதிகளில் வைக்க மாதிரியே படையல்ல சுருட்டு சாராயம் கல்லு இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயும் எப்போதும் படையல்ல உண்டு. அடுத்து இந்த கோயில்ல அவர் இப்போ சொடலை மடன்ங்க நாமத்துல இல்ல, அவர் இப்போ வந்து கற்பண்ணசாமி இங்க நாமத்துல இருக்காரு. இந்த தகவல்களை நமக்கு இளம் கலைமாறன் அப்படிங்கிறவர் அவரோட புத்தகத்துல எழுதியிருக்காரு. அவருக்கு இந்த தகவல்கள் யார் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேரளாவில் உள்ள பூனலூர் பக்கத்துல உள்ள சாலியக்கரையில உள்ள, அதாவது முன்னதா சொடலை மாடனா இருந்து இப்ப கற்பனசாமியா நிலையம் வாங்கியிருக்க அந்த கோயிலோட பூசாரிகள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பூசாரிகள் இந்த தகவல்களை எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு இந்த தகவல்களை, அதாவது இந்த இளம் கலைமரன் அப்படிங்கிறவருக்கு இந்த தகவல்களை சொல்லியிருக்காங்க. அந்த பூசாரிகளோட பேர், அதாவது 2018 அங்க இருந்த பூசாரிகளோட பேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணபிள்ளை, அடுத்து அவரோட தம்பி செல்லப்பன். இந்த 2 பேரும் தான் அங்க கோயில உள்ள பூஜைகள் எல்லாமே 2018 டைம்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த தகவல்களை இவருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் அங்க பூஜையில இருக்கா, அடுத்தால அந்த கோயிலோட புகைப்படங்களோ இல்ல அந்த கோயிலை பத்தின வேற எதுவும் தகவல்களோ எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கும் வேற எதுவும் தகவல்கள் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. அடுத்து அந்த கோயிலை பத்தின புகைப்படம் இருந்தாலும் அதை பகிர்ந்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு அதை பார்க்க ஒரு பயனுள்ளதா இருக்கும். மாயிசைக்கு பழி வாங்கி சொடலை மாடன் அங்க நிலையம் வாங்கினாருங்கிறது வரைக்கும் துவக்கி, ஆனா அந்த சொடலை மாடனா இருந்தவரை எப்படி கற்பனசாமி அந்த ஊர் மக்கள் வழிபட்டாங்க அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலோ இல்ல வேற எதுவும் இந்த கோயிலை பத்தின தகவல்கள் இருந்திருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை தெரியாதவங்களுக்கு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இல்ல அது பக்கத்துல உள்ள யாரும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கோயில போய் ஒரு போட்டோ எடுத்து போடும் போதோ இல்ல அந்த கோயில்ல உள்ளவங்ககிட்ட விவரங்கள் எதுவும் கேட்கும் போதும் நமக்கு இன்னும் முழுமையான அளவுக்கு விவரங்கள் தெரியும். அதனால உங்களால முடிஞ்சுன்னா நம்ம சொடலை மாடனை பத்தின தகவல்கள் மேல எதுவும் தெரிஞ்சுடும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம சொடலை மாடனை வழிபடுற பக்தர்கள் அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவியா இதை கூட நீங்க பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி போன வீடியோல பார்த்த தில்லைவனத்துல சொடலை மாடனா அவர் நிலையம் பெறல, வீரனாரா தான் நிலையம் பெற்றிருந்தாரு. அதே மாதிரி இந்த வீடியோல மாயிசைக்கு பழி வாங்கி நிலையம் வாங்கின சொடலை மாடனை பிற்காலத்துல கற்பனாசாமியா வழிபட்டாங்கன்னு சொல்லி இந்த இளம் கலைமாறன் அவருக்கு சொல்றாரு. இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா இல்ல இதுல வேற எதுவும் கதைகள் இருந்தாலோ இல்ல வேற எதுவும் உண்மைகள் இருந்தாலோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சதோ அந்த டீட்டெயில்களை நீங்க கமெண்ட் பண்ணும்போது நம்ம தெய்வங்களை பத்தின முழுமையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தல இதுல மாயிசைக்கு பழி வாங்கினால நம்ம தெய்வத்தை தவறான முறையில எண்ணிறாங்க. அந்த மாயிசைக்கு பெரும்புலையனோட ஆதிக்கத்தை அழிக்கிறதுக்கு தான் மாயிசைக்கு பழி வாங்கினாரு. அடுத்தால எந்த ஒரு தெய்வமும் செய்யாத விஷயம், அதாவது கெட்டவர்களை அழிக்கும் போது ஒரு சில நல்லவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துல அந்த மாதிரி இடங்களை தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம சொடலை மடன் அப்படி கிடையாது. அந்த பலியான மாயிசைக்கு தன்னோட மனைவியாவும் ஆக்கி அந்த மனைவிக்கு ஒரு தெய்வீக சக்தியும் கொடுத்து அந்த மாயிசைக்கு நிறைய பகுதிகளில் சொடலை மடன் கோயிலும் வாங்கியிருக்காரு. அதுக்கான கதையும் நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அது தெரியாதவங்க நம்ம யூடியூப் சேனல்ல சொடலை மடன் மனைவி மாயிசைக்கு கதைன்னு அடிங்க வரும். அந்த கதையில மாயிசைக்கு சொடலை மடன் எந்த மாதிரி மனிதனை தெய்வ பிறவிக்கு மாற்றி அந்த தெய்வத்தை எப்படி திருமணம் செஞ்சாரு அப்படிங்கிற கதை முழுசா இருக்கும். அது தெரியணும்னு நினைக்கவங்க அந்த வீடியோ போய் பாருங்க.